அறிமுகம் பார்த்து ஒரு குலமகள் வீட்டு பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் 4 மணி ஆகுது. பெருமாள் கோவில் போகிறதுக்காக எந்திரிச்சிட்டோம். அது பேர் மறந்துட்டேன், பேர் ஞாபகம் இல்லை. உங்களுக்கு நான் அப்புறம் சொல்கிற பேர். இப்போ நம்ம பெருமாள் கோவில் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சென்னையில் மிக பிரசித்தி பெற்ற ஃபேமஸான ரோடுன்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் மற்றும் ஈசிஆர். அதன் வழியாக தான் போகிறோம். நம்ம காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு ரேபிடோ புக் பண்ணி ரேபிடோ வந்துட்டாரு. இப்போ அவர் கூட தான் போயிட்டு இருக்கிறோம். காமாட்சி ஹாஸ்பிட்டலில் லெஃப்ட் அண்ட் ரைட்டு பிரியணும். நம்ம வேளச்சேரியிலேருந்து தாம்பரம் ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா காமாட்சி ஹாஸ்பிட்டல்ன்ற பஸ் ஸ்டாப்பில் லெஃப்ட் அண்ட் ரைட் பிரியுது. லெஃப்ட் போனீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பல்லாவரம் குளம்பேட்டை ஏர்போர்ட் போகும். சாரி, ரைட்டு பிரிஞ்சா குளம்பேட்டை பல்லாவரம் ஏர்போர்ட்டு. லெஃப்ட் நம்ம எடுத்தோம்னா ஓஎம்ஆர் ரோடு. ஓஎம்ஆர்ல ஸ்ட்ரைட்டாக போட்டு ஈசிஆர் ரோடு ஜாயின் பண்ணோம். ஈசிஆர் ரோட்லேருந்து நம்ம அதுக்கப்புறம் தான் அந்த கோவிலுக்கு போக போகிறோம். கிட்டத்தட்ட இங்கிருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 32 கிலோமீட்டர்ஸ், அதாவது 19 நிமிஷம் காமிக்குது. இவர் எவ்வளோ வேகமாக போகிறாரு பொறுத்து இவர் தான் நமக்கு வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு பாருங்க ரோடு. பேக் சைட் பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? இதுதாங்க சென்னை. ஒரு பஸ்ஸு போகுது முன்னாடி. பார்த்தீங்களா சென்னை எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு. இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் பகல் டைமில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ் மொபைல் விழுந்துருக்கும், காற்றுல நிற்க மாட்டேங்குது. அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகல் டைமில் எக்கச்சக்கமான டிராஃபிக் இருக்கும். இதுதாங்க அந்த பிரியிற ரோடு. இதில் போனோம்னா நமக்கு ஏர்போர்ட்டு அங்கே போகும். இதுதான் நம்ம ஓஎம்ஆர் போய் ஜாயின் பண்ணுறது. அதாவது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் போட்டுருக்கு. நம்ம இப்போ இங்கே தான் போயிட்டு இருக்கிறோம். எவ்வளோ ஒரு குப்பை மேடுங்க. இதெல்லாம் பகலில் வந்தால் தான் நல்லா தெரியும். நம்ம அன்டைமில் வர்றதுனால நமக்கு கொஞ்சம் விசிபிளாக தெரியல. நான் உங்களுக்கு பகலில் இதெல்லாம் காமிக்கிறேன். இதுதான் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அண்ட் குப்பமேடு, ரெண்டு தான் இங்கே தான் இருக்கும். அந்த வழியாக தான் போயிட்டு இருக்கிறோம் நம்ம ஓஎம்ஆருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஓஎம்ஆரில் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ஓஎம்ஆரில் வந்து பால வேலைகள்லாம், மெட்ரோ பால வேலைகள் நடைபெற்று கொண்டு இருக்குதா, நடந்துட்டு இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோவாக போக வேண்டியதாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம நடைபாதையில் விட்டுருக்குறாங்க அந்த பக்கம் இல்லாமல். ஏன்னா அது பாருங்கள் எல்லாம் வேலை நடந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து வேலை நடக்கிறதுனால நம்ம சைடில் இருக்கிற அந்த சர்வீஸ் ரோடில் நம்மளை வந்து மாற்றி விட்டுருக்காங்க. அதனால நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் போனோம். இதுதான் நம்ம ஓஎம்ஆர் ஜாயின் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நேராக போய் ஈஸியாக இருக்குது, லெஃப்ட்டு பிரியணும். சரிங்களா? இப்போ நம்ம பால வேலைக்கு எவ்வளோ பெரிய தூண்களாக போட்டு எவ்வளோ பெரிய மிஷின்லாம் வச்சு மேலே தூக்கி வச்சு இதை முன்னாடியே இது எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்கிறத வீடியோ நான் போட்டிருக்கேன் நம்ம சேனல்லையே. பாலம் கட்டுற வீடியோ அதையும் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து இதையும் சூப்பராக இருக்குங்க பாலம் பார்க்கறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஓஎம்ஆர் முடிகிற வரலையுமே போகும் போல இருக்கு. ஆமாங்க, பார்த்தீங்கன்னா செம லென்த்தாக இருக்கு. பாண்டிச்சேரி நீலாங்கரை. வாவ், ஓஎம்ஆர்லேருந்து வந்து ஈஸியாக ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம இதில் தான் இப்போ ரைட் எடுத்து போனோம். சிக்னல் போட்டாங்க, சோலி முடிஞ்சிச்சு. 21 டைமிங் ஓடிட்டுருக்கு. இதில் தான் நம்ம ரைட் எடுக்க போகிறோம். எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்க. காலையில் மார்னிங்கில் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. நம்ம அது வர சொல்ல பாருங்க எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. கரெக்டாக ஆஃபீஸ் டைமே வருவோம். சென்னையில் நமக்கு ஃபேமஸே டிராஃபிக் மட்டும்தான். ஈசிஆரில் ஜாயின் பண்ணியாச்சுங்க. பாண்டிச்சேரி இதெல்லாம் அப்படியே நேராக ஸ்ட்ரெயிட் பாண்டிச்சேரி தான்.
வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கு நம்ம பெருமாள் கோவில். ஏன் இவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சன்ரைஸ் பார்க்குறோம், அதுக்காக தான் போயிட்டு இருக்கிறோம். பீச்சில் வந்து நம்ம சன்ரைஸ் பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் நம்ம சென்னையில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால நம்ம சன்ரைஸ் பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கிறோம். ஆனால் நான் பார்த்தனா பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காலையில் நல்ல சில்னஸில் காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோவிலுக்கு, அதுவும் பீச் வரோம், சன்ரைஸு நினைச்சாலே ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்குங்க. இதுக்கு தாங்க காலையில் எந்திரிக்கணும்னு சொல்லுவாங்க போல. செம்மையா இருக்குங்க. வாங்க, ஒரு வழியா நம்ம பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இதான் கோவில் என்ட்ரன்ஸுங்க. நம்ம இப்போ இதுக்குள்ளார தான் போக போகிறோம். கோவிலோட என்ட்ரன்ஸுங்க. நம்ம இப்போ கோவிலோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. இதுதான் வந்து கோவிலை சுற்றி இருக்கிற தூண்கள். தூண்கள் வந்து அமைக்கப்பட்டு அதுக்கு நடுவில் தான் வந்து நம்ம மூலவர் பெருமாள் சிலை வச்சுருக்காங்க. வந்து பார்க்குங்க, ஃபேண்டாஸ்டிக். பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேற்கூரை இல்லாமல் நம்ம ரெகுலராக பார்க்குற கோவில் மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கூரைகள் எதுவுமே இல்லாமல் ஓப்பன். कृष्णान्नगन्धेत्यानि प्रवोचं यः पार्थिवानि विममे रजागुंसियो अस्कपायतुत्तरगुं तदस्तं विचक्रमा त्रेदोरिगाय विष्णोरणारमसि विष्णो पृष्ठमसि विष्णो नत्रेऽस्रो विष्णो चोरसि विष्णो ध्रुवमसि वैष्णवमसि विष्णवे त्वा நம்ம இப்போ பீச்சுக்கு வந்தாச்சு மக்களே. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, யாருமே இல்லைங்க, நான் மட்டும்தான் இருக்கேன். இங்க பாருங்க, வெரி நைஸ். நம்ம இங்கதான் நம்ம சன்ரைஸ் பார்க்க போறோம். இப்ப சூரிய உதயத்தை முதன் முறையாக கடற்கரையிலே காணப்போகிறோம். பாத்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. இவர் தாங்க நம்ம ஃப்ரெண்டு, நம்மளை கூப்பிட்டு வந்தவர் இவர் தான். சென்னையில் இருக்காரு, ஒர்க் பண்ணிட்டு. ஹாய் ஹாய் சொல்லுங்க. பார்த்தீங்களா, இருங்க நான் சன்ரைஸ் அடுத்தடுத்து நம்ம உதயமாக சொல்ல கரெக்டாக காமிக்கிறோம் உங்களுக்கு, சரிங்களா? தாழ் சடையும் நீள்முடியும் ஒன்மழுவும் சக்கரமும் சூழறவும் பொன்னானும் தோன்றுமால் சூடும் திரண்டருவி பாயும் திருமலை மேல் எந்தைக்கு இரண்டுருவும் ஒன்றாய் இசைந்து அவ்வளோதாங்க, நம்ம ட்ரிப் முடிஞ்சு ரிட்டன் வேளச்சேரி கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா நம்ம வேளச்சேரி கிளம்பியாச்சு. வழியில் சமோசா, டீ, ஒரு சின்ன ஸ்நாக்ஸ். நம்ம அப்படியே ஃப்ரெண்டாக கூட டீயும் ஸ்நாக்ஸும் முடிச்சுட்டு அப்படியே ஈசிஆர் ஃபுல்லாக கிளம்ப வேண்டியதாங்க. இதுதாங்க ஈசிஆர். இதில் நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு வந்த வழி இல்லாமல் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வழி, அந்த இன்னொரு வழி இருக்குங்களாம், அதில் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார். இப்போ நம்ம அந்த வழி தான் போயிட்டுருக்கிறோம். இப்போ ஈஸியாக காலையிலே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். பரவாயில்லைங்க, 8 மணிக்கு கூட ஃப்ரீயாக தான் இருக்குது. 8 மணி ஆயிடுச்சு.
அட என் நாடு என்றாலும் அது நம் நாடு.